அனைவருக்கும் வணக்கம். நான் தமிழரசி பாலமுருகன். மீண்டும் ஒரு புதிய பதிவில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். நான் ரொம்ப நலமா இருக்கிறேன். அதை மாதிரி நீங்கள் எல்லாரும் நலமா இருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற இந்த பதிவு ஒரு புதிய தீப வழிபாடை தான் நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்க போகிறேன். இது நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நான் கேள்விப்படுறேன். இதுக்கு முன்னாடி நீங்கள் யாராவது இதை மாதிரி 9 முக தீபம் கேள்விப்பட்டிருக்கீங்களா அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம நிறைய தீப வழிபாடுகள் பார்த்துருக்குறோம். ஆனால் இப்போ நம்ம பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தது. ஏன்னு கேட்டிங்கன்னா 9 கிரகங்களையும் சாந்திப்படுத்துவதற்காக, அவர்களுடைய அருளை நாம் பெறுவதற்காக வாரத்தில் ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை அன்று மாலை நேரத்தில் இந்த தீப வழிபாடு நம்ம செய்யும் பொழுது அந்த 9 கிரகங்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களோட அனைவரோட அருட்பார்வையும் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ அந்த தீபம் எப்படி இருக்குது, அதை நான் எப்படி ஏற்றினேன் அப்படிங்கிறத உங்ககிட்ட சொல்ல போகிறேன். ஏன்னா நம்ம வீட்டில் ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு ராசி ஒவ்வொரு நட்சத்திரத்தில் இருப்பாங்க. ஒருத்தவங்களுக்கு ஒரு திசை நடந்ததுன்னா இன்னொருத்தவங்களுக்கு வேற நடக்கும். ஏன்னா குரு பெயர்ச்சி, சனி பெயர்ச்சி, ராகு கேது பெயர்ச்சி எல்லாமே மாறி மாறி நடந்துட்டு இருக்கும். ஒருத்தவங்களுக்கு ஒரு கிரகம் ஹையில் இருந்துச்சுன்னா இன்னொருத்தவங்களுக்கு அதுவே கீழே இருக்கும். அதனால் அந்த 9 கிரகங்கள் தான் நம்ம வாழ்க்கையை நடத்துகிறாங்க. ஸோ அந்த கிரகங்களோட அருள் நமக்கு பரிபூர்ணமாக வேணும்னா அதற்கு உரிய ஒரு தீப வழிபாடு. ஏன்னா வழிபாடுலே ரொம்ப ரொம்ப அடிப்படையானது தீபம் ஏற்றி வைப்பது தான். ஸோ அந்த தீப வழிபாடை நம்ம ரெகுலராக செஞ்சுட்டு வந்தோம்னா நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான தோஷங்களும் நிவர்த்தியாகும். இப்போ சில பேருக்கு செவ்வாய் தோஷத்தினால திருமணம் தள்ளி போகும், அது மாதிரி குழந்தை பேர் தள்ளி போகும். அரசாங்க வேலை நிறைய பேர் கேட்பாங்க, அவங்களுக்கு அரசாங்க வேலை கிடைக்காது. வெளிநாட்டுக்கு போகிறதுக்கான வாய்ப்பு நிறைய பேருக்கு இருக்காது, அவங்க ஜாதகத்தில் அந்த அமைப்பே இருக்காது. அதை மாதிரி சுக்கிர தசை யாருக்கு நிறைய பேருக்கு பிறப்பு ஜாதகத்தை செக் பண்ணி பார்த்தோன்னா சுக்கிரன் ரொம்ப வீக்காக இருப்பார். ஸோ இதை மாதிரி பிரச்சனை, என்ன பிரச்சனை உங்கள் வீட்டில், ஒரு வீட்டில் 4 பேர் 5 பேர் இருக்கிறாங்கன்னா ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு விதமான டைம் நடந்துகிட்ருக்கும். ஸோ நம்ம வீட்டில் எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஒரு தீபத்தை ஞாயிற்றுக்கிழமை மாலை நேரத்தில் நீங்கள் ஏற்றி வைக்கலாம். இப்போ வாங்க தீபம் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் பார்க்குறதுக்கே. இப்போ கீழே நான் ஒரு தட்டு வச்சுருக்கிறேன். அந்த தட்டில் நிறைய நவதானியம் மிக்சடாக இருக்கும் இல்லையா, அந்த நவதானியம் வச்சுருக்கேன். மேலே இந்த விளக்கு, இதுதான் நவக்கிரக விளக்கு. சுற்றிலும் 8 முகங்கள், நடுவில் ஒரு முகம், ஆக மொத்தம் 9 முகங்கள். 9 முகங்களுக்கும் ஏற்ற மாதிரி நம்ம கலர் திரிநூல் இருக்குது இல்லையா, ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஏற்ற மாதிரி அந்த கலர் திரிநூலை நம்ம போடணும். எந்த திரிநூலை வேணாலும் எந்த முகத்தில் வேணாலும் போட்டுக்கலாம், அது நமக்கு பிரச்சனை கிடையாது. இதை நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை அன்று உங்களுடைய பூஜை அறையில் ஒரு பொதுவான இடத்துல ஏற்றி வையுங்க, இல்லை ஹாலில் கூட நீங்கள் ஏற்றி வைக்கலாம். ஏன்னா நம்ம வீட்டோட அதிர்வலைகளை மாற்றக்கூடிய சக்தி இந்த தீபத்திற்கு உண்டு. என்ன வகையான பிரச்சனை நமக்கு இருந்தாலும் அந்த அத்தனை பிரச்சனைகளும் கட்டுக்குள்ளே கொண்டு வர சக்தி இந்த ஒரு தீபத்திற்கு இருக்குது. அதனால் நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை இதை ஏற்றி வைத்து வழிபாடு செய்வது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இப்போ உங்களுக்கு ஒரு சந்தேகம் தோணலாம், ஞாயிற்றுக்கிழமை நாங்கள் முக்கால்வாசி எல்லாருமே நான்வெஜ் தாங்க சாப்பிடுவோம், நாங்கள் இதை ஏற்றலாமா அப்படின்னு சந்தேகம் வரும். நிச்சயமாக அசைவம் சாப்பிட்டு இந்த நவக்கிரக விளக்கு ஏற்றக்கூடாதுங்க. இப்போ அசைவம் சாப்பிடலை அப்படின்னா நீங்கள் ஏற்றலாம். இல்லை இந்த தீபத்தை ஏற்றி வழிபடக்கூடிய நபர் அசைவம் சாப்பிடாமல் இருந்து இந்த தீபத்தை ஏற்றலாம். அப்படி இல்லைங்க அப்படின்னா நீங்கள் வாரத்தில் வேறொரு நாள் நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. செவ்வாய்க்கிழமையோ அல்லது வெள்ளிக்கிழமையோ, என்னைக்கு நீங்கள் சுத்தபத்தமாக இருக்கிறீங்க இந்த தீபம் ஏற்றலாம் அப்படின்னு தோணுதோ நீங்கள் வெள்ளிக்கிழமை கூட இதை ஏற்றலாம். நேரம் உங்களுடைய விருப்பம், காலையிலையும் ஏற்றலாம் அல்லது மாலை நேரத்தில் ஏற்றலாம். ஞாயிற்றுக்கிழமை ஏன் நான் மாலை நேரத்தில் ஏற்ற சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பல பரிகாரங்கள், திருஷ்டி கழிப்பது, இது எல்லாமே நம்ம ஞாயிற்றுக்கிழமை அன்று தான் நம்ம செய்வோம். அதுவும் ஞாயிற்றுக்கிழமை மாலை நேரத்தில் நம்ம செய்வது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது. ஸோ முடிஞ்சவங்க ஞாயிற்றுக்கிழமை மாலை நேரத்தில் செய்யுங்க. அப்படி முடியாதவங்க செவ்வாயோ வெள்ளியோ உங்களுக்கு ஏற்ற நேரத்தில் வாரத்தில் ஒரு நாள் இதை கட்டாயமாக ஏற்றணும் அப்படிங்கிறத நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. முடிஞ்ச பூக்களை வைங்க. மறுநாள் இந்த நவதானியத்தை எடுத்து நீங்கள் பறவைகளுக்கு வச்சிடலாம், உணவாக வச்சிடலாம். அவ்வளோதான் நீங்கள் செய்யணும். ஸோ இந்த தீபம் நீங்கள் ஏற்றி வழிபாடு செய்யும்போது நிச்சயமாக நல்ல மாற்றம் தெரியும். ஆனால் நீங்கள் குறைஞ்சது
ஒரு 2-3 மாதமாவது இந்த தீபத்தை ஏற்றி வழிபாடு செய்யணும். இப்போ வாங்க இது எனக்கு எப்படி வந்து இந்த தீபத்தை எனக்கு ரிசீவ் ஆச்சு, கொரியரில் எப்படி வந்துச்சு அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துடலாம். இந்த விளக்கு வந்து நான் ஸ்ரீ சாய்குரு மெட்டல்ஸ்லேருந்து தாங்க வாங்கியிருந்தேன். அவங்க பேக்கிங் அனுப்பும்போதே வந்து திரிநூல்லாம் அவங்களே அனுப்பிச்சிடுறாங்க. நம்ம வந்து திரிநூல்லாம் வாங்கணும்னு அவசியம் கிடையாது. எல்லா நிறத்தில் உள்ள திரிநூலும் அவங்களே நமக்கு கொரியரில் வந்துடுது. ஸோ நம்ம இதை போட்டு நம்ம வந்து தீபத்தை மட்டும் ஏற்றணும். ஸோ தீபம் இப்படி தான் வருது. இதை நம்ம அசம்பிள் பண்ணி நான் உங்ககிட்ட காமிக்கிறேன். நல்லா வெயிட்டாக ரொம்பவே நல்லா இருக்குது. ஸோ இதை நம்ம கீழே வைக்கிறதுக்கு வாங்க வேண்டிய அந்த நவதானியத்தை நீங்கள் இதை மாதிரி சின்ன பேக்கெட்டில் பூஜை சாமான்லாம் விற்குது இல்லையா, அந்த கடையிலேருந்து வாங்கிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் எல்லாத்துலேருந்தும் வாங்கி ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கி ஒரு கைப்பிடி வச்சு ஒரு சின்ன தட்டில் வச்சு நீங்கள் ஏற்றினாலே போதுமானதுங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா விளக்கு ரொம்ப அழகாக இருக்குதுங்க பார்க்குறதுக்கு. கீழே அதோட அமைப்பு இப்படி தான் இருக்குது. ஒன்றும் ஆடாது கொள்ளாது நல்லா ஸ்டேபிளாக நிற்கிற மாதிரி இதை டிசைன் பண்ணியிருக்கிறாங்க. சுற்றிலும் வந்து 8 முகங்கள் இருக்குது. நடுவில் வந்து ஒரு முகம் இருக்குது. இதில் நம்ம நல்லெண்ணெய் நல்லா அழகாக விட்டு ஏற்றணுன்னா பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இதை நம்ம ஏற்றியும் பார்த்துடலாம். இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டே பார்த்துருப்பீங்க. நான் ஆனால் வீடியோ எடுக்கும்போது இதுதான் வந்து ஃபஸ்ட்டு எடுத்தேன். உங்களுக்கு இந்த விளக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நான் கொடுத்துருக்குற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க. வாரத்தில் ஒரு நாள் ஏற்றி வைங்க. நிச்சயமாக அனைத்து கிரகங்களோட நல்லாசையும் நம்ம பெற்று நம்ம எல்லாருமே வாழ்க்கையில் ரொம்ப நல்லா இருக்கணும் அப்படிங்கிறத கிரகங்கள்கிட்ட வேண்டிப்போம். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நன்றி.